ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிமே டாக்கீஸ். இந்த வீடியோவில் பனானா ஃபீஸ் அனிமேவோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 9 பார்க்கவே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. நம்மளோட ஹீரோ கையாலேயே அந்த ஷாட்டரை சாகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதனால நம்மளோட ஹீரோ ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு அந்த சைனாக்காரனே இவங்க என்னடா எவ்வளோ கொடூரமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகுறான். இப்போ திரும்பவும் நம்மளோட ஈஜியை கொண்டு போய் அடைக்கிறாங்க. இப்போ அவனை எங்கடா கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ கேட்குறான். இன்னும் நிறைய வேலைகள்லாம் இருக்குல்ல, இப்போ எப்படி அந்த ஷாட்டருக்கு பண்ணமோ இப்போ அதே மாதிரி அவனும் கொடுக்க போகிறோம். இப்போ அவன் வந்து உன்னைய கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு நீங்களே என்னை கொண்டுலாம் வேடா, எதுக்குல என்னை இப்படி சித்திரவதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கெஞ்சிரான். நீ இதே மாதிரி கெஞ்சணும், நீ என்னை கொன்று அப்படின்னு சொல்லி என் காலில் விழுந்து கதறணும், அதுக்காண்டி தான் நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் சொல்றான். இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோட குரூப்பும் அந்த கோழிமண்டை ஷாட்டரோட குரூப்பும் எப்படி டைனோட வீட்டுக்குள்ள போய் அவங்க 2 பேரையும் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள நான் ஏற்கனவே ஒரு தடவை போயிருக்கேன், அந்த வீட்டுக்குள்ள எங்கெங்க என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்றான். அப்ப அந்த ஷாட்டரோட கேங்ல இருக்கிற ஒருத்தன் அந்த மேப்பை மட்டும் எனக்கு வரைஞ்சு காட்டு, நம்ம நீ நைட்டே முடிஞ்சா அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஏன் ஏச கொல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆர்த்தர் டைனோவை பார்த்து கேட்குறான். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, நீ நானும் சேர்ந்து இன்னொரு கெஸ்ட்டை பார்க்கறக்காண்டி போறோம். அவங்க நம்ம இடத்துக்கு வரமாட்டாங்க, அவங்க எல்லாமே ரொம்ப பெரிய ஆளு, அவங்களோட இடத்துக்கு நம்ம தான் போகணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே அந்த சைனாக்காரன் பார்த்துட்டு அவன் பக்கத்துல வேற ஏதோ ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அப்பவே ஆர்த்தரும் டைனோவும் ஏதோ ஒரு கெஸ்ட்டை பார்க்கறேன்னு சொன்னாங்களே, அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க போற எல்லாத்தையுமே நம்மளோட ஷாட்டரோட கேங்கும் நம்மளோட ஹீரோவோட கேங்கும் பார்த்துட்டு இன்னைக்கு நைட்டு நம்ம என்ன பிளான் பண்ணமோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணியே ஆகணும், இதை விட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது, அவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, நம்ம இன்னைக்கு நைட்டே வீட்டுக்குள்ளே புகுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. நம்மளோட ஹீரோவோட கண்ணுக்கு அவனோட அண்ணன் தெரியறான். நீ எதுக்கும் அழுகாத, நான் ஆர்மிக்கு தான் போறேன், திரும்ப வந்துடுவேன்னு சொல்லுவான். ஆனா அவன் திரும்ப வரும்போது உயிரோட வரல. இப்போ இதே மாதிரி ஈஜி நடக்க போதோ அப்படின்னு சொல்லி அவன் அழுதுட்டு இருக்கான். அப்பதான் அந்த சைனாக்காரன் பக்கத்துல வரான். பரவாயில்ல, நீ இவ்வளவு நடந்தும் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்குமே துரோகம் பண்ண நினைக்கவே இல்லை, நீ அவங்கள பத்தி தான் கவலைப்படுற அப்படின்னு சொல்லி அந்த சைனாக்காரன் சொல்றான். நீ எதுக்கு என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற, உன்னாலதான் ஷாட்டர் இறந்து போனான், என் கண்ணு முன்னாடியே நிக்காதடா போடா அப்படின்னு சொல்லி நம்மளோட ஹீரோ ரொம்ப கோவப்படுறான். அதை பார்த்துட்டு இவங்க இந்த அளவுக்கு மோசமானவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி நானே நினைக்கல, எனக்கு கூட இவங்க கூட இருக்கணும்னு விருப்பமே கிடையாது, நீ முடிஞ்சா இங்கேருந்து தப்பிச்சு போய்க்கோன்னு சொல்லி அவனோட கையில் இருக்கிற விலங்குக்கு ஒரு சாவியை மட்டும் நம்மளோட ஹீரோவோட பாக்கையில் வச்சுட்டு அவன் போயிடுறான். நீ எதுக்காண்டி எனக்கு உதவி பண்ற, நீ பண்ண வேலைக்கு நான் கண்டிப்பாக இங்கேருந்து தப்பிச்சேன்னா உன்னையே ஒரு நாள் கொல்லுவேன்னு சொல்கிறான். அந்த நாள் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சைனாக்காரன் அங்கேருந்து கிளம்புறான். அவனை பார்க்கறது கொஞ்சம் நல்ல மாதிரி தான் தெரியுது. இப்போ இன்னொரு பக்கம் ஊருக்குள்ள நிறைய பிஸ்னஸ் மேன்ஸ் அரசியல்வாதிலாம் அவங்களோட ஃபேமிலிக்குள்ளேயே ஒருத்தருக்கு ஒருத்தர் கொண்டுகிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் எல்லாத்தையுமே கேட்டுட்டு டைனோ ரொம்பவே சந்தோஷப்படுறான். நம்மளோட பிஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பிக்குது. ஒரு சிலர்கிட்ட அந்த பனானா பீஸை நம்ம யூஸ் பண்ணவும் செஞ்சிட்டோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே கூட இப்போ நம்ம பார்க்க போகிற கெஸ்ட்டை வச்சு தான் நம்ம மிகப்பெரிய பிளானே பண்ண போகிறோம். ஏன்னா இவங்க தான் நாட்டிலே இருக்கிறதுலே மிகப்பெரிய புள்ளிக. இவங்க கூட மட்டும் நம்ம பிஸ்னஸை வச்சுக்கிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி டைனோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஆர்த்தர் பரவாயில்லையே, இவ்வளோ பெரிய ஆளுங்களாம் தெரிஞ்சு வச்சிருக்கானே, பிரசிடென்ட் கவுன்சில் வரைக்கும் இவன் தெரிஞ்சு வச்சிருக்கான், இவன் உண்மையிலே மிகப்பெரிய ஆள் தான் போல அப்படின்னு சொல்லி ஆர்த்தருக்கே தோணுது. இப்போ இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோ அந்த சாவியை வச்சு அந்த செயினை ஓப்பன் பண்ணணும், ஆனால் அவனோட கைக்கு அது எட்டாது. அதனால அந்த செயினை வச்சு ஒரு மாதிரி தாவி தாவி மேலே தாவ பார்க்குறான். எப்படியோ ஒரு வழியாக மேலே தாவிட்டு அந்த செயினை வச்சு அந்த கை விலங்கை அவுத்துறான். உனக்கு எப்படி சாவி கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கேட்கும்போது அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி 2 பேருமே தப்பிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோவோட கேங்கும் அந்த கோழிமணி ஷாட்டரோட கேங்கும் வெளியே இருந்த கார்ட்ஸ் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு உள்ளே வர ஆரம்பிக்கிறாங்க. நம்மளோட ஹீரோ தப்பிச்சு வெளியே போவான்னு பார்த்தோம்னா நேராக பேஸ் பண்ணுறதுக்குள்ளே போகிறான். இங்கே எதுக்கு வர அப்படின்னு சொல்லி மேக்ஸ் கேட்கும்போது தான் தெரியுது, அங்கே போய் பார்த்தோன்னா நிறைய கன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்மளோட ஹீரோ ஏற்கனவே இந்த வீட்டுக்குள்ளே இருந்தனால எங்கெங்கெல்லாம் கன் இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அங்கே போய் ஒரு சில கண்ணெல்லாம் எடுத்துட்டு தப்பிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. நீங்கள் 2 பேரும் வெளியே போயிருங்க, நான் எப்படியாவது ஈஜியை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே நம்மளோட ஹீரோ சுட்டு பொசுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வீடு ரொம்ப ரணகலமாக மாறுது. அது எல்லாத்தையுமே நம்மளோட சைனாக்காரை பார்த்துட்டு பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரி தப்பிக்க ஆரம்பிக்கிறான் போல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு நம்மளோட கோழிமீனோட குரூப்பும் நம்மளோட ஹீரோட குரூப்பும் உள்ள வந்துட்டு இருக்காங்க. இவங்க யாரா புதுசா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவனே யோசிக்கிறான். நம்மளோட மேக்ஸும் சும்மா இல்ல, அங்கிருந்து எப்படியோ நம்மளோட ஈஜியோட சீனியரை காப்பாற்றி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா இது எதுவுமே தெரியாம டைனோ அவனோட கெஸ்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான் அவனோட பிளானை பத்தி. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நியூஸ் வந்துருது, நம்மளோட ஹீரோ ஏஸ் தப்பிச்சிட்டான்னு சொல்லி. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி டைனோ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறான். நம்மளோட ஆர்த்தர் கிட்டையும் சொல்றான் ஏஸ் தப்பிச்சிட்டான்னு சொல்லி. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான் அவனோட கண்ணை வச்சுட்டு. ஆனா ஈஜி எந்த ரூம்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட ஹீரோக்கு தெரியல. நம்மளோட ஹீரோட குரலை கேட்டுட்டு ஈஜியோ நான் இந்த இடத்துல தான் இருக்கேன், என்னை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். ஒரு வழியா நம்மளோட ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு நம்மளோட ஈஜி இருக்கிற ரூமை கண்டுபிடிச்சிட்டான். கொஞ்சம் தள்ளி போய்க்கோ, நான் கதவை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கதவை உடைச்சிட்டு 2 பேருமே பாத்துக்கிறாங்க. 2 பேருக்குமே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. நம்ம 2 பேருமே இங்க இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி ஷாட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஈஜி கேட்கும்போது நம்மளோட ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. அவனை என்னோட கையால தானே கொன்னே, நீ தான் அதை பார்த்தல, அப்புறம் எதுவுமே தெரியாத மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஏன்னா நம்மளோட ஹீரோ எமோஷனலா கோவமாகறான் அதை பத்தி பேசும்போதெல்லாம். இன்னொரு பக்கம் நம்மளோட கோழி
கோலிமனோட குரூப்பும் அங்க இருக்கிற ஆளுங்களை அப்புறம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரே ஒருத்தங்கிட்ட மட்டும் ஷார்ட்டர் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவன் வந்து ஷார்ட்டர் இறந்துட்டான், அவனை ஏஸ் தான் கொன்னான் அப்படின்னு சொல்றான். அதை கேட்டவொடனே அவங்க நம்பவே இல்ல. இல்ல அவங்க 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்பலாம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றாங்க. வேணும்னா நீயே போய் அவன்கிட்ட கேட்டுக்க, நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்றான். ஆனா நம்மளோட ஹீரோ வேற வழி இல்லாம தான் அவனை கொன்றுப்பான். ஷார்ட்டர் உடம்புல பனானா பீஸை போட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே அவன் சொல்லவே இல்ல. வெறும் பொத்தாம் பொதுவா மட்டும் அவன் கொலை பண்ணாதா சொல்லிட்டு விட்டுறான். இதை கேட்டவொடனே அவங்க ரொம்ப கோவப்படுறாங்க. இவன் சொல்றது மட்டும் உண்மையா இருந்தா கண்டிப்பா அந்த ஏஸ் நானே கொன்றுவேன் அப்படின்னு சொல்லி அவனோட குரூப்போட தலைவன் சொல்றான். பார்க்கறதுக்கு ரொம்ப ஷார்ட்டா தான் இருக்கான். ஆனா அந்த கேங்க்கு லீடரே இப்போதைக்கு இவன் தான் போல. நம்மளோட ஹீரோ அங்க இருக்கிற எல்லாருமே ஷூட் பண்ணிட்டு எப்படியோ ஈஜியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் லேபுக்கு போய் அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாருமே நீங்க இங்க இருந்து தப்பிச்சு போயிருங்க, அந்த ஏசென்ட் அவன் தப்பிச்சிட்டான், இந்த இடத்துக்கும் கண்டிப்பா வருவான்னு சொல்றான். இதை கேட்டவொடனே அந்த டாக்டர் ரொம்ப பயப்படுறான். ஏன்னா நம்மளோட ஹீரோட அண்ணனை கொன்னது அவன் தான். இப்போ இந்த பனானா ஃபீஸை யூஸ் பண்ணி அவனோட ஃப்ரெண்டையே அவன் சாகடிக்கிற மாதிரி பண்ணிட்டான். நம்மளோட ஹீரோ அவன் மேல கண்டிப்பா வெறியில இருப்பான்னு சொல்லி அவனுக்கு தெரியும். ஆளை எப்படியா நம்ம தப்பிச்சு போயாகணும், இதனால தான் அவனை முதலே கொன்றுங்கடான்னு சொல்லி எவ்வளவோ சொன்னேன், இவங்க தான் கேட்காம விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவன் புலம்பிட்டு இருக்கான். அவன் தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு சைனாக்காரன் வந்துட்டான். ஓ நீ தானே அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ட்ரக்கை கிரியேட் பண்ணது, உன்னை அவ்வளவு சீக்கிரமாலாம் அவனை விட மாட்டேன், ஏசு உனக்காண்டி தான் வந்துட்டு இருக்கான், உன் மேல செம காண்டில் இருக்கான், உன்னை கண்டிப்பா அவன் கொல்லாம விட மாட்டான் அப்படின்னு சொல்றான். அப்ப ஒரு வழியா நம்மளோட ஹீரோட கேங்கும் ஹீரோவும் எப்படியே மீட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம பேசக்கலாம் டைம் இல்ல, கைனா கொஞ்ச நேரத்துல கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்துருவான். அவங்க வரதுக்கு முன்னாடி அவன் தப்பிச்சாகணும். அவன் வந்த உடனே கார்ல தான் நம்மளை சேஸ் பண்ணுவாங்க. அதனால கீழே இருக்கிற எல்லா காரையுமே அடிச்சு நொறுக்கிடுங்க. ஆனா ஒரே ஒரு காரை மட்டும் விட்டு வச்சிருங்க, நான் திரும்ப வரணும், ஈஜியை மட்டும் பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஒருத்தங்கிட்ட சொல்றான். நான் ஷார்ட்டருக்காக ஏதாவது பண்ணி ஆகணும், நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்துடுறேன், முன்னாடி போன்னு சொல்றான். ஈஜியும் பத்திரமா வந்துரு ஏஸ் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டுக்கிட்டே போறான். அவன் போறதுக்கு முன்னாடி வெளியே தான் மேக்ஸ் அவனோட சீனியர் இருக்காங்க. அவங்க அந்த காரை பார்த்தவொடனே ஒருவேளை டைனோட ஆளுங்க தான் வராங்க போலயோ அப்படின்னு நினைச்சு ஒரு செகண்ட் பயந்துடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் அப்புறமா தான் தெரியுது உள்ள போறது ஈஜி தான். நம்மளோட ஹீரோவும் அந்த டாக்டர் எப்படியே பார்த்துட்டான். அவன் உள்ள வந்தோடனே அந்த பனானா பீஸ் எதுவுமே என்கிட்ட இல்ல, அது எல்லாத்தையுமே சைனாக்கார ஒருத்தையும் வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான், என்னைய மட்டும் இந்த இடத்துல அடிச்சு போட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்றான். அப்ப பக்கத்துல திரும்பி பார்த்தோம்னா நம்மளோட கோலிமனோட மண்டையவே மூளையெல்லாம் கலட்டி தனித்தனியா வச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னே நம்மளோட ஹீரோ செம்மையா சாக்காயிரான். அட பாவிலா ஏன்டா அப்படிலாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு வேறு வழி தெரியல, அந்த பனானா பீஸ் எங்கிட்ட கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதே நாங்கள் யூஸ் பண்ணிட்டோம், இப்போ அதோட சாம்பிள்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படுச்சு, அதனால தான் அவனோட மூளையை கழட்டி நாங்கள் டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டவொடனே நம்மளோட ஹீரோட கோவம் உச்சக்கட்டத்துக்கே போயிடுது. அவனை பயங்கரமாக ஷூட் பண்ணி எல்லா புல்லட்டுமே காலி ஆகிற மாதிரி பண்ணிட்டான். இப்போ அங்கே இருக்கிற நெருப்போடவே நம்மளோட கோலிமனை சாட்டரையும் தூக்கி அதே இடத்துல எரிச்சிடறான். இது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கோலிமனோட குரூப் எல்லாருமே வெளியே போயிடுறாங்க. அந்த கேங் லீடர் மட்டும் உள்ளே வந்து பார்க்கும்போது நம்மளோட ஹீரோ மட்டும் நெருப்பு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம கோலிமனை யூஸ் பண்ண ஒரு கண்ணாடியும் இருக்கு. அட பாவி, அப்படின்னா அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான் போல, நீ உண்மையாவே சாட்டாரை கொலை பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். நம்மளோட ஹீரோ பேசுகிற ஐடியாலே இல்லை, செம்ம கோவத்தில் இருக்கான். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இங்கேருந்து போயிரு, நான் செம்ம கோவத்தில் இருக்கேன்னு சொல்கிறான். ஆனால் அவன் நம்மளோட ஹீரோ கிட்ட சண்டை போடுறக்கானே வந்துட்டு இருக்கான். நம்மளோட ஹீரோ சண்டை போகிற ஐடியாலே இல்லை, அவனை அடிச்சு போட்டு நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் செம்ம காண்டில் இருக்கேன், இங்கேருந்து போயிருன்னு சொல்கிறான். அவனும் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிடறான். இப்போ வெளியே போகும்போது அந்த சைனாக்காரன் அவனை கூப்பிட்டுக்கிறான். இப்போதைக்கு நீ ஏஸ்கிட்ட எதுவுமே பேசாத, அவன் ஒரு மூட் அவுட்டில் இருக்கான், அவன் சரியான கொலைகானில் இருக்கான், அவன் டைனோவை கண்டிப்பா சும்மா விட போறதில்ல, நீ இதே இடத்துல இருந்தேன்னா டைனோட ஆளுங்க வந்து உன்னை கண்டிப்பா கொலை பண்ணிடுவாங்க, நீ வேணா ஏன் கூட வந்துரு, என்னோட அண்ணன் கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன், இந்த இடத்துல நடந்த சண்டையில நீ தான் என்னை காப்பாத்தணும்னு சொல்லி எங்க அண்ணன் கிட்ட சொல்லு, எங்க அண்ணன் உன்னை எதுவுமே பண்ண மாட்டான், நீ என் கூடவே இருக்கலாம்னு சொல்றான். ஆனா நீ எதுக்கா நீ எனக்காவது இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது அது எல்லாமே உனக்கு பின்னாடி புரியும், இப்போதைக்கு நீ ஏஸ் கிட்ட போகவே போகாத, இப்போதைக்கு அவன் காயப்பட்ட சிங்கம் மாதிரி செம்ம காண்டில் இருக்கான், இனிமேல் இந்த இடத்துல என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு அவன் சொல்றான். இதே இடத்துல இந்த எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட என்ன இருந்துச்சுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. பாய்.